நம்மளுடைய ஸ்லாங்கை வந்து உலகம் ஃபுல்லாக தமிழ் பேசுகிறவங்க எல்லாமே ரசிக்கிற ஸ்லாங் இதெல்லாம். அதில் என்னடா அப்படிங்கிற மாதிரி வேறு வார்த்தைகள்லாம் புதுசாலாம் வரப்போகிறதுலாம் கிடையாது. இந்த வயித்தெரிச்சல் பிடிச்ச ஐயருன்னு சொல்லி ஆமா. அந்த இதுவங்களை நம்ம இது பண்ணுவோம். சட்டை கூட போட வழி இல்லாமல் இருந்தால் மொட்டை போடுற இடத்துல உட்காந்து நமக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் அந்த மாதிரி எழுதுறது. பொறி வைக்க போனால் காற்றடிக்குது, வெள்ளம் வைக்க போனால் மழையாகுது, ரெண்டும் பிசைஞ்சு பொறி உருண்டை வைக்க போக வேண்டியதானே அப்படின்னு இருப்பேன் இல்லையா. அது சும்மா தான் போட்டேன். அது பார்த்தீங்கன்னா அதுதான் டீசரில் வருது, படத்துலேயும் வந்துருச்சு. சும்மா தானே போட்டேன். பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு நடிகரை பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனநிலையில் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு பிடிச்ச நடிகர் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். நீங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா ஒரு காமெடி ஆர்டிஸ்டா எப்படி டிட்டர்மைன் பண்ண விரும்புறீங்க? இல்லை, நான் காமெடி ஆர்டிஸ்ட்டுங்கிறது தான் இது பண்ணுது. எல்லாருமே வந்து அது ஓகே நல்லா இருக்குது, பார்த்தா சிரிப்பு வருது, பேசினா சிரிப்பு வருதுன்னு பரவாயில்ல ஒத்துக்கிறதுனால சரி நானும் காமெடி ஆர்டிஸ்ட்னு ஒத்துக்கிட்டேன் வச்சுங்களேன். அந்த கேரக்டராக வந்து என்னை எப்படி கூப்பிட்டாங்கன்னு நான் அதுதான் பேசினேன். இதுக்கு எப்படி என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு முழுக்க டைரக்டர் வந்து எப்படின்னா கேரக்டராக வந்து ஒரு உருவ அடையாளமாக பண்ணும்போது அவங்க அண்ணனுடைய சாயல் சிம்டம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் காமெடியாக அவர் பார்த்துருக்கிறாரு. அண்ணனை வந்து ஒரு காமெடியாக வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, நிறைய விஷயங்களில் நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணுவோம்ல, அது அப்போ அண்ணன் கேரக்டருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் நம்ம மேலே. அது வந்து நான் என்ன பண்ணிட்டோம்னா, நம்மளும் வந்து இப்போ நம்ம இருக்காங்க இல்லையா, ஜேபேவியாக இருக்கட்டும், செந்திலுங்கிற கேரக்டர் எல்லார் வீட்லேயும் ஒருத்தர் இருக்க மாதிரி நம்ம வீட்லேயும் இருக்காங்க. அதனால் என்னென்னா அந்த மாதிரி தாண்டி வந்திருப்போம். நம்ம நடைமுறையில் நம்மளே நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணிப்போம், நமக்கு அறிவு ரீதியாக வந்து சில விஷயங்கள் தெரியாத தப்பு பண்ணிட்டோன்னு அதுக்கு ஒரு இது ஒன்று வச்சுருப்போம். உண்மையிலேயே வந்து அன்னைக்குடைய சென்ஸில் நம்ம அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தாண்டி வந்திருக்கலாம். நிறைய விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இல்லை பார்த்துருக்கலாம், நிறைய விஷயங்கள் பக்கத்தில் பழகிருக்கலாம், இல்லை நட்பு அது இதுன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா வந்து சரி நம்மளை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்குது, அதை நம்ம பண்ணணும். எந்த விதத்துலையும் நம்மளுடைய ஒரு காமெடி பாடி லாங்குவேஜோ காமெடி இதுவோன்னு நான் டைலாக் அவர் காமெடியாக பேசுங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ கூட பேசுகிறேன். அந்த ஒரு 3 சீன் என்ன இதில் என்ன ஒரு காமெடியாக பேசுங்கன்னாரு. என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க எடுத்துன்னு வந்துட்டு எனக்கு ஆடிஷன்லாம் கொடுத்துருக்கீங்களே. நீங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இல்லைண்ணா நீங்கள் அண்ணன் தம்பிங்களாம் வந்து கதைப்படி ஒரு 3 பேரும் ஒன்றா இருக்கிற சீன் இந்த சீன் தான். மாடியில் உட்கார வச்சுட்டு பேசுகிறாரு, நீங்கள் என்ன ஒரு ஜோக் அடிங்கன்றாரு. இது என்னடா அது புதுசாக இருக்குதுன்னு அதுதான் சொன்ன மாதிரி பொறி வைக்க போனால் காற்றடிக்குது, வெள்ளம் வைக்க போனால் மழையாகுது, ரெண்டும் பிசைஞ்சு பொறி உருண்டை வைக்க போக வேண்டியதானே அப்படின்னு இருப்பேன் இல்லையா. அது சும்மா தான் போட்டேன். அது பார்த்தீங்கன்னா அதுதான் டீசரில் வருது, படத்துலேயும் வந்துருச்சு. சும்மா தானே போட்டேன். நம்ம சில விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, இதெல்லாம் வராது, இதெல்லாம் இது பண்ணாது அப்படி அந்த மாதிரி தான். உங்க மன திருப்திக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சிங்களா? ஆமாம், நான் உண்மையிலேயே அதை நான் எடுத்துக்கல. ஏன்னா ஒரு கேரக்டராக ஒன்று பண்ணிவிட்டு திடீர்னு அது எப்படி அது உள்ள நம்மளுடைய கேரக்டரை வந்து திடீர்னு இப்போ செந்திலாக மாறினதுக்கப்புறம் மறுபடியும் மாறணும் தூக்கின்னு வந்து வெளில விட்டா வந்து அவன் என்ன பண்ணுவான், அவன் மறுபடியும் செந்தில் அழிச்சு விட்டு அந்த குழப்பம் இருந்தது. அதுதான் சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் டீசர்லேயே வந்தது அந்த டைலாக்கு, படத்துலேயும் வந்தது. என்னென்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா 3 அண்ணன் தம்பி, அதான் 3 பேரும் நாங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய இடம் அதுவும் அதான் வந்திருக்கும். ஒரு சந்தோஷமா அதுக்கப்புறமே எதுவுமே இல்லையா கதைப்படி. அதுக்கப்புறம் அந்த ஒன்றுக்கு அப்புறம் மறுபடியும் சண்டைகளாக வரும், மறுபடியும் எண்டு தான் நம்ம இதுவாகும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அது. சூப்பரான ஒரு விஷயத்தை வாங்கிட்டீங்க. சூப்பர்ண்ணே. இப்போ ஒரு நடிகர்னு சொல்லும் போது இன்னொரு நடிகரை ஒரு நடிகரால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியும். அப்படி இவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இவருடைய நடிப்புக்கு நான் அடிமைப்பா அப்படின்னா எந்த ஒரு நடிகரை நீங்கள் சொல்வீங்க? நமக்கு வந்து எல்லாமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா பழைய படங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் இருக்குது இல்லையா 80ஸில் வர படங்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய படங்கள் லேட்டஸ்ட்டாக இருக்குங்க இல்லையா, இப்போ இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் அதில் வந்து நம்ம தியாகராஜ பாகவதர்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய கவின் வரைக்கும் வந்து நமக்கு எல்லாரும் ரசிக்கிற விஷயங்கள் தான். அது எல்லாரையுமே நம்ம பார்த்து ரசிக்கிற விஷயங்கள் தான். பிடிக்காது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு நடிகரை பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஒவ்வொருத்தருடைய மனநிலையில் வந்து ரொம்ப சூப்பராக நமக்கு பிடிச்ச நடிகர் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் நமக்கு பிடிக்காமல் இருக்கும். அந்த மனநிலைங்கிறது எல்லாருக்குமே உண்டு. அதில் வந்து சில பேர் வந்து நிறைய பேரெல்லாம் காணாமல் போயிருக்காங்க. நல்ல சூப்பர் குணமாக இருக்கும், உருவம் வேறு மாதிரி இருக்கும், அது பேசுகிற பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிவாக இருக்குது, அவனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப தங்கமான பையனெல்லாம் இருப்பான். சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு குணம் வேறு, முகம் வேறு, உருவம் வேறு, பேசுகிற பேச்சுகள் வேறு. இங்கே அதெல்லாம் மீறி இன்றைக்கி ஒருத்தரை பிடிக்குது அப்படின்னும் போதோ மக்களுடைய மனநிலைகள் வந்து மாறுபட்ட விஷயங்கள் அது.
எல்லாருக்கும் என்ன பிடிக்காம இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. அதை நம்ம உணரணும். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ம். நாம தான் அப்படிங்கிறது ஒரு திமிரா அலைஞ்சேன்னு வச்சுங்களேன், பின்னாடி வச்சு துப்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அது வந்து நமக்கு வந்து இது 2வது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து என்ன விஷயம்னா, மெயினாக வந்து நம்ம ஜாலியாக ஒருத்தரை இது பண்ணுற ஃபன்னுக்காக ஒன்று பண்ணுறதுங்கிறது வேற. இல்லை ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி ஒன்று பேசுவாங்க தெரியுங்களா, அது ஒரு மாதிரி ஐயையோ அப்படின்ற மாதிரி ம். இருந்துட்டாங்கன்னா, அப்படி அப்படி ஒரு வாழ்க்கையில் நம்ம இருந்துடக்கூடாதுன்னு நான் என்ன நானே பலமுறை நினச்சிப்பேன். நம்மள அந்த மாதிரி ஒரு மாதிரி பின்னாடி கூட நம்மள கேவலமாக பேசிடக்கூடாது. அந்த மாதிரி பேசுகிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம செத்துடணும்னு நினைப்பேன் நான்.